அதுதான் திமுக. பிறகு ஏஜி சம்பத் அவர்களையும் வெளியேற்றி விட்டார்கள். அவருடைய தந்தை வேளாண் துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் அப்பொழுது இந்த திட்டத்தை அறிவித்தார், கொண்டு வந்தார், அறிவித்தார். அப்பொழுது ஏஜி அவர்கள் நன்னன் கால்வாய் திட்டம், 44 கிராமத்தில் உள்ள ஏரிகளை நிரப்புகின்ற திட்டம். மழை காலத்திலே வீணாக ஆற்றில் தண்ணீர் செல்கிறது, அந்த தண்ணியை திருப்பி இந்த பக்கம் திருப்பி கால்வாய் மூலமாக ஏரிகளை நிரப்புகின்ற திட்டம் இது. அது இல்லாமல் தென்பெண்ணை ஆற்றில் இருந்த ஆண்டுதோறும் 5 முறை வெள்ள அபாயம் இருக்கும், அங்கிருக்கின்ற தண்ணியை திருப்பி விட வேண்டும் இந்த திட்டம். ஆனால் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்து நாங்கள் வெற்றி பெற்றால் நன்னன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றும், வெற்றி பெற்றால் நன்னன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றும். இது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ சாதாரண அறிவிப்பு கிடையாது, ஒரு முதலமைச்சர் அறிவிக்கின்றார். அதனால் தான் நான் சொல்கின்றேன், இது போன்ற எவ்வளவு திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. காவிரி குண்டார் திட்டம், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள் இங்கே, அவர்கள் எல்லாம் அறிவித்த திட்டம். காவிரியில விருதுநகர் மாவட்டத்தில் குண்டாரை இணைக்கின்ற திட்டம், தாமிரபரணி, நம்பியாறு, பச்சையாறு, கோரையாறு, எலுமிச்சாறு இருக்கிற திட்டம் அது. சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் உபரிநீர் திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் பொறுத்திருந்தோம், இன்னும் அதை இணைக்கவில்லை. தருமபுரி மாவட்டத்தில் காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டம், திண்டுக்கல் மாவட்டத்தில் 59வது கால்வாய் திட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் படேதலா திட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம், பாலாற்றையும் தென்பெண்ணையாரும் இணைக்கின்ற திட்டம், துறிஞ்சலாரும் தென்பெண்ணையாரும் இணைக்கின்ற திட்டம். இப்படி எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது. இதற்கு ஏதாவது இந்த அமைச்சர்கள், இந்த தமிழக அரசு ஏதாவது ஒரு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறதா? அவளுக்கு ஏதாவது சிந்தனையாவது இருக்கிறதா? எதுவும் கிடையாது. எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராய், எங்கு பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா கஞ்சா. அதனால் நீங்கள் சிந்திருங்கள். விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் மட்டும் தமிழக மக்களும் சரி. ஏன்னா உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம் சார்ந்த தேர்தல் இது. ஒரு பக்கம் 3 தலைமுறைகளை நாசப்படுத்தி விட்டார்கள். 3 தலைமுறைகள் மதுவை கொடுத்து இன்று தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது அவர்கள் ரத்தத்தில் இல்லாமல் இருக்க முடியாத சூழல். மது இல்லாம இருக்க முடியல. இதுதான் இவங்க சொல்ற திராவிட மாடலா? இதான் மாடலா? அது இல்லாம இன்னொரு அமைச்சர், நாங்க கள்ளச்சாராயம் ஒழிக்கணும்னா டெட்ரா பேக்ல கொடுப்போம் சாராயத்தை. என்ன மானகட்டத்தனமா இருக்குதெல்லாம். சட்டமன்றத்தில் நீங்க சட்டம் கொண்டு வரீங்க, கள்ளச்சாராயம் அதை ஒழிப்பதற்கு ஆயுள் தண்டனை, அது விட்டார்கள் என்றால் ஆயுள் தண்டனை கொடுப்போம், 10 லட்சம் அபராதம் சொல்லியிருக்கு. பிறகு அந்த சட்டத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சாராயத்தை நீங்க டெட்ரா பேக்ல கொண்டு வர. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா சாராயத்தை வந்து பிளாஸ்டிக் பாட்டில் 100 ml. மதுவிலக்குத்துறை அமைச்சர் அதனுடைய அர்த்தம் புரியல அவருக்கு. மது விலக்கு என்றால் மதுவை படிப்படியாக குறைப்பது அல்லது மதுவை ஒழிப்பது.